போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக், ட்ரக் மாடல், ஒரு பார்வை. ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இந்தியாவில் இருந்து போதை மருந்துகள் கடத்தப்படுவதாக தகவல் தெரிய வந்தது. இது குறித்து DEA அமைப்பினர் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கும் இந்திய போதை மருந்து தடுப்பு பிரிவிற்கும் தகவல் அளித்தனர். உலகமே அதிர்ந்து போயிருக்கும் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவனான திமுகவை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் குறித்து மத்திய புலனாய்வுத்துறையான CBIக்கு வந்திருந்த ஒரு புகாரின் அடிப்படையில் நாம் நமது விசாரணையை துவக்கிய பொழுது நமக்கு கிடைத்த தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடியவையாக இருந்தது. குழந்தைகளுக்கான உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்ற ஒரு இடத்தில் 3 பேரை சுற்றி வளைத்து பிடித்தனர். அங்கு சூடோபிடரைன் என்கின்ற போதைப் பொருள் தயாரிப்பில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் வேதிப்பொருளை கைப்பற்றினர். உணவுப் பொருட்களில் இந்த ரா மெட்டீரியலை கலந்து கொண்டிருந்த 3 பேரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். தமிழகத்தின் ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் உட்பிரிவான அயலக அணியின் சென்னை மேற்கு மாவட்ட அமைப்பாளரான ஜாஃபர் சாதிக் என்பவர்தான் இதற்கு முதலாகவும் மூளையாகவும் செயல்பட்டு வருபவர் என்கின்ற தகவல் வெளிவந்தது. திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலினின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் தமிழக காவல்துறை தலைவரே உலகம் முழுவதும் இருக்கும் காவல்துறையினரால் தேடப்படும் குற்றவாளியான ஜாஃபர் சாதிக்கிற்கு பரிசளித்து பாராட்டி புகைப்படமும் எடுத்திருக்கின்றார். இதன் மூலம் திமுக அரசு அதிகாரத்தின் துணையுடன் தான் ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தியிருக்க முடியும் என்று ஒரு சாமானியனுக்கு கூட சந்தேகம் எழுகின்றது.